ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா குமிளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல வந்து நாம குமிளிக்கு பக்கத்துல இருக்கிற தேக்கடி தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல தேனியிலிருந்து நம்ம குமிளி வரைக்கும் வர வீடியோ தான் போட்டிருந்தேன். பார்க்காம இருந்தா பாருங்க, டிராவல் வாக் வேற லெவல்ல இருக்கும். ஸோ வாங்க இப்போ நாம தேக்கடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம குமிளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தா இங்க கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோட பெரியார் டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ் இருக்குங்க. போட்டிங் என்ட்ரன்ஸ் அண்ட் டிக்கெட் பார்க்கிங் போட்டிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு சரியான மழையா இருக்கு, விடாம தோறிட்டு இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் சஃபாரி ஏதாவது இருக்கான்ட்டு. மக்களே, நம்ம தேக்கடி பெரியார் டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. பேம்பு க்ரோவ், பேம்பு ராஃப்டிங், போட்டிங், பார்டர் ஹைக்கிங். இன்னைக்கு வந்து மழை பெய்யறதுனால போட்டிங் இல்லையாங்க. எடப்பாளையம் வாட்ச் டவர், கவி சஃபாரி, ஜங்கிள் கேம்ப்பு, இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா மக்களே. இங்கே நிறைய ப்ரைவேட் சஃபாரிஸும் இருக்கும். நம்ம கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் தவிர ப்ரைவேட் சஃபாரிஸும் நிறைய அவைலபிளாக இருக்கும். அங்கே பஸ் சஃபாரிக்கு பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு பாருங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில். மக்களே, பார்க்கிங் லாட்லேருந்து உள்ளே வந்தால் நம்ம தேக்கடி சஃபாரி ஆஃபீஸ் இருக்குங்க. வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸு. போய் பார்க்கலாம். டிக்கெட்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரியல. இது பார்க்கிங்க்கான டிக்கெட் கவுண்ட்ரு போல். என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஓ, பார்க் என்ட்ரி கவிக்கும் இங்கே தான் புக் பண்ணும் போல் இருக்குங்க. பார்க் என்ட்ரி, பஸ் டிக்கெட், வெஹிக்கிள் பார்க்கிங் இதெல்லாம் இங்கே வாங்கிக்கணும் நீங்கள். ஸோ இதுதான் பார்க்கிங் சார்ஜஸ் மக்களே. இது நம்ம சஃபாரி போகிற பஸ்ஸஸ்ஸு. மக்களே, நம்ம கேட்டோங்க டிக்கெட் கவுண்டரில். பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 25 ருபீஸ் பர் ஹெட்டுங்க. ஆனால் மினிமம் 10 பேர் வரணும்னாங்க. அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சரியான மழையாக இருக்கிறதுனால போட்டிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் புக்கிங்கே இருக்குது போட்டிங்க்கு. ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணலாம். மக்களே, நீங்கள் பெரியார் டைகர் ரிசர்வுக்கு ஆன்லைனில் கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெரியார் டைகர் ரிசர்வ்.org. போட்டிங்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம். boating.ktdcbooking.comனு இருக்குது. எக்கோ டூரிசம், பக்கி கார், அதாவது பெரியவங்களாம் வராங்கன்னா பக்கி கார் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யூபிஐ கார்டு பேமெண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. மக்களே, நீங்கள் போட்டிங் போகணுன்னா ஸ்லாட்ஸில் தாங்க அவைலபிளாக இருக்குது. 7:30, 9:30, 11:15, 1:45, 3:30 PM. அடல்ட்ஸ்க்கு 255 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 85 ருபீஸ். ஆன்லைனில் புக் பண்ணாலும் இதே சார்ஜ் தான். ஸோ நீங்கள் இந்த டைமிங்ஸ் தகுந்த மாதிரி வந்துக்கணும் போட்டிங் போகணுன்னா. சம்டைம்ஸ் இன்றைக்கு மாதிரி பேட் வெதர் கண்டிஷன்னா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் கூட ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்களாம். ப்ரீ புக் டிக்கெட்ஸ் வில் பி ரீஃபண்டட் ஆட்டோமேட்டிக்லி டு த பேங்க் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க. மக்களே, இங்கே டிக்கெட் கவுண்டரில் டூரிசம் ஆஃபீஸர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. நீங்கள் தேக்கடிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டிங் போகணுன்னா நம்ம ஸ்லாட்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஸ்லாட்ஸுக்கு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வந்து க்யூவில் நிற்கணும். இன்கேஸ் இங்கே வந்து டிக்கெட் வாங்குறதா இருந்தால். ஆன்லைனில் புக் பண்ணாலுமே வந்து நீங்கள் 1/2 hour முன்னாடியே வந்துடணும். 7:30 ஸ்லாட்னா 7 மணிக்கு வந்துடணும். ஏன்னா இந்த பஸ்ஸில் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம் அந்த லேக் வரைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அங்கே போய் 7:30க்கு ரீச் ஆனால் தான் அந்த போட்டை பிடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் 1/2 hour ஏர்லியாக வந்துடணும். இங்கே வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து 7:30 போட்டிருக்குல்ல, 5:30லேருந்து இங்கே க்யூவில் நிற்பாங்களாம் சீசன் டைமில். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 hour முன்னாடி வந்துடுங்க இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால். ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour வந்தால் போதும்.
ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல் த வே நீங்கள் தேக்கடிக்கு போட்டிங் போகணும்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏமாற்றம் அடையாதீங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். மக்களே, நாம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வாங்க போட் பண்ணலாம். சஃபாரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ மக்களே, நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ் சஃபாரி பஸ்ல போயிட்டு இருக்கோங்க. அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் நம்ம பெரியார் டைகர் ரிசர்வோட என்ட்ரன்ஸ் இருக்கும். போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்குங்க. இன்னொரு சைடு எங்க பக்கத்திலேயே இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ், நம்ம ஹோம் ஸ்டேஸ், ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க. தேக்கடி வந்தா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டே, ஃபுட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் கவரேஜை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவா பண்றேன். ஏன்னா நிறைய பேர் தேக்கடி பிளான் பண்ணும்போது அங்க ஸ்டே எப்படி இருக்கும், கேடிடிசி தவிர வேற ஸ்டே ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இங்க ஃபுல்லா அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குங்க. நம்ம பாக்குற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஹோம் ஸ்டேஸும் ஹோட்டல்ஸும் டார்மெட்ரிஸும் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லா பட்ஜெட்லயுமே மக்கள் ஸ்டே பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்குங்க. பீட்சாஸ், பர்கர்ஸ், கேரளா ஃபுட்டு, தமிழ்நாடு ஃபுட்டுக்கும் பிரச்சனையே கிடையாது. கெஃபேஸ் இருக்கு, பிஸ்ட்ரோஸ் இருக்கு, ஒரு செம்ம சூப்பரான என்விரான்மெண்ட் இருக்குங்க. ஒரு யூரோப்பியன் ஹில் ஸ்டேஷன் போனா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் வருமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போயிருப்போம் ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு, அது ஒரு மாதிரி வைபா இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஏரியா, ஓகேவா? ஒரு டீப் ஃபாரஸ்ட், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரியார் டைகர் ரிசர்வ் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட், அதுக்குள்ள இருக்கிற டேம்ல போட்டிங்ட்டு ஒரு தனி யூனிக்கான அட்மாஸ்பியர்னு சொல்லலாம் தேக்கடி. ஸோ அந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேக்கடி டைகர் ரிசர்வ் ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸா இருக்குங்க. ஸோ மக்களே, நாம தேக்கடி டவுனுக்குள்ள இருந்து, அதாவது ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியால இருந்து ப்ராப்பர் டைகர் ரிசர்வ்க்குள்ள வந்தாச்சுங்க. இந்த டைகர் ரிசர்வ்க்குள்ளதான் நம்ம முல்லை பெரியார் டேம் இருக்கு மக்களே. அந்த டேமோட ஒரு கரையில இருந்துதான் போட்டிங் பண்றாங்க. கேடிடிசி, கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்களோட போட்டிங் ஆபீஸ் இந்த டைகர் ரிசர்வ் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இங்கிருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்ங்கிற பாருங்க, 2.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கான். ஸோ அந்த 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு நாம் இந்த பஸ்ல பயணிப்போம். அப்படியே சூப்பரா இயற்கை அழகை ரசிச்சுட்டு, இல்லாட்டி பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ள நம்ம போகவே முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் போக முடியும். வாங்க என்ஜாய் பண்ணிட்டே போவோம். രാവിലെ സ്കൂട്ടി സ്റ്റാർട്ടായി പകുതി അത് കഴിഞ്ഞ് ഒരു കുട്ടിയോട്ടെ വിളിച്ചുകൊണ്ട് വന്നിട്ട് അത് വർഷത്തിൽ കൊണ്ട് ഇട്ടിട്ട് നേരെ അദ്ദേഹത്തിന് നമ്മൾ പോയിട്ടില്ല.
மக்களே நம்ம சஃபாரி வேன்ல வந்து உள்ள இறங்கியாச்சுங்க நம்ம பெரியார் டைகர் ரிசர்வுக்குள்ள. பின்னாடி தான் வந்து தேக்கடி பெரிய டேம் இருக்கு, லேக். போட்டிங் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இல்ல, மழை பெய்யறதுனால இன்னைக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்களா தேக்கடி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அதனால போட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம போய் சைட் சீயிங் மட்டும் பார்க்க போறோம். ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour நிற்பாங்க போல. ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு நாம பஸ் போட் பண்ணிக்க வேண்டியதுதான் பேக் டு தேக்கடி. டிக்கெட் கவுண்டருக்கு வாங்க போய் சுற்றி பார்ப்போம். மக்களே இங்க பாருங்க, டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கரெக்டா குரங்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கு. இது வந்து போட்டிங்கான டிக்கெட் கவுண்டர். இங்கேயும் எடுக்கலாம் போல. கீழே இருக்குங்க ஐகானிக் தேக்கடி போட்ஸ், கிரீன் கலர்ல. அங்க பாருங்க, அங்க நின்றுட்டு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு க்ளோஸ்டு. உடனே வர்றான் பாருங்க பேக் பார்த்தோன்னே. ஸோ இங்கே வாஷ்ரூம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆரண்ய நிவாஸ்னு ஒரு ஃபாரஸ்ட் காட்டேஜ் இருக்கு. ஜங்கிள் பைட்ஸ்னு ஒரு கெஃபே இருக்கு. வாங்க சுத்தி பார்ப்போம். மக்களே, வெல்கம் டு பெரியார் டைகர் ரிசர்வ் தேக்கடிங்க. நமக்கு பின்னாடி போட்டை பார்க்கும் போது ஆசையா இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு நமக்கு போக முடியாது. மழை அங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம தேனியில இருந்து வந்தவங்க கீழே அடிவாரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பெய்து 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 இன்னும் பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. சரி, இன்னைக்கு பெரியார் டைகர் ரிசர்வ மலையோட மலையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கு. வாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஸோ மக்களே வாங்க, நம்ம கீழே போயிட்டு லேக் வியூ ரசிச்சுட்டு வரலாம். அங்கே வந்து ஒரு வாக்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே லைட்டாக ஒரு வாக் போயிட்டு மலையை ரசிச்சுக்கிட்டு, தென்மேற்கு பருவமலையை இதை விட சூப்பராக நம்மளால ரசிக்க முடியாது. வைல்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள. ஆஹா, மழை பலமாக வந்துருச்சு. வாங்க 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 போகலாம். மக்களே, சரியான மழை பெய்யுதுங்க. போய் சுற்றி பார்க்கலான்னா விடாமல் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில், டூரிசம் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சின்ன பாண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது கீழே. ஆக்சுவலாக போட்டோட போர்டிங் பாயிண்ட்டும் இங்கே தாங்க இருக்கு. மழை நின்றுச்சுன்னா போய் பார்க்கலான்னு பார்த்தா போட்டில் கீழே நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். போட்டிங் போகிறதுனா இங்கே வந்து தான் போட் பண்ணோம். Be aware of monkey attack. Kindly avoiding carrying food in hands ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ப்ளோர் பெரியார் போட்டிருக்காங்க பாருங்க. கேலண்டர்ஸ் எல்லாம் கூட வைக்கிறாங்க இங்க. பைனாக்குலர்ஸ் எல்லாம் கூட வாங்கிக்கலாம் ஆன் ரெண்ட் 50 rupeesக்கு. எக்கோ டூரிசம் ப்ரோக்ராம் டிக்கெட்ஸ் அவைலபிள் இல்லை. ஓ ஓகே, சூப்பர். எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ட்ரைபல் ஹெரிட்டேஜ், ட்ரைபல் ஆர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்ரி ஈவினிங் 6 to 7 PM அட் வனஸ்ரீ ஆடிட்டோரியம், தேக்கடி டவுனில். நம்ம வந்தோம்ல பஸ்ஸில், அதுக்கு பக்கத்தில். ஸோ போட்டிங் போகிறதுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க இங்கே பாருங்கள். பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து பக்மார்க்ஸ்னு ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க, சுவனீர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. குரங்குட்டிக உள்ள ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து வெயிட்டிங் ஏரியா போட்டிங்க்கு. மழை இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு போட்டிங் போயிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெஞ்சு கதையை கெடுத்துருச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா மக்களே. இது வந்து முல்லை பெரியார் டேமோட எக்ஸ்டென்ஷனுங்க. இங்கிருந்து தான் நம்ம வைகை ஆற்றுக்கு தண்ணி வருது மக்களே. அதுக்கப்புறம் இடுக்கி ஆர்ச் டேம் இருக்குல்ல, அதுக்கும் இங்கிருந்து தான் தண்ணி போகும். ஸோ இதுதான் வந்து மெயின் ரிவருங்க. நம்ம ஆலியார் டேம் இருக்குல்ல, அங்கிருந்து வந்து ஆலியார் கேரளாக்குள்ளே போய் பாரதப்புலான்னு ஓடும். அதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரிவர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் டேம்லேருந்து இடுக்கி டேம் வழியாக போகிற பெரியார் ரிவரும் கேரளாவோட ரொம்ப முக்கியமான ரிவர்ஸ். மலை மேலே எவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. வேற லெவல் பியூட்டியாக இருக்குங்க. ஐயோ,
ஃபுல்லாக க்ரூஸ் ஷிப்ஸ் மாதிரி போட்ஸ் வச்சுருக்காங்க. குட்டி போட்ஸு, அதுக்கப்புறம் மோட்டர் போட்ஸு. மக்களே, இங்கே வந்து ஒரு போட்டிங் கவுண்டர் இருக்குங்க. கேடிடிசி போட் கவுண்டர், பெரியார் போட் கவுண்டர்னு வச்சுருக்காங்க. பேம்பூ க்ரூவ் எக்கோ ஃப்ரெண்ட்லி காட்டேஜஸ் இருக்கும் போல். அதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். பெரியார் டைகர் ரிசர்வ் .orgன்னு இருக்கும். அதில் 15 எக்கோ ஃப்ரெண்ட்லி காட்டேஜஸ் இருக்காங்க. குரூப் சைஸ் மேக்ஸிமம் 2 persons. தரிஃப் வந்து 4800 per cottage, 1800 per cottage without package. Check-in 12 PM, check-out 11 AM. ஸோ இன்கேஸ் நீங்கள் தேக்கடி வந்து பேம்பூ க்ரூவில் ஸ்டே பண்ணோன்னா பிளான் பண்ணிக்கோங்க மக்களே. கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன போட்டிருக்காங்க, அட்வென்ச்சரஸ் கேம்பிங் இன்டென்ஸ். ஓ வாவ் மக்களே, இங்கே பாருங்கள். குரூப் சைஸ் மேக்ஸிமம் 6 visitors accompanied by 1 armed beat forest officer and 5 guides. லைன் அரேஞ்ச்மெண்ட் வந்து tariff 7200 per person for 1 night and 2 days program, 10,000 per person for 2 nights and 3 days program. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்ட்ரன்ஸ் கேட்லையா. டைம் ஸ்லாட் ஸ்டார்டிங் at 9 AM. ஸோ மக்களே, இதுவும் இருக்குது. அட்வென்ச்சரஸ் கேம்பிங் எல்லாம் பண்ணோன்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேக்கடியில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க விதவிதமாக. நம்ம கேரளா டூரிசம். இவன் தான் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். எப்படி ஜம்முன்னு போறான் பாருங்க உள்ளுக்குள்ள. ஓஹோ, விண்டோ இதுக்குள்ள ரெயிலிங்குள்ள பூந்து போக ட்ரை பண்றான் பாருங்க. மக்களை நம்ம போட்டிங் கவுண்டர்ல இருந்து பார்க்குற வியூங்க. போட்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறத பார்க்குறதுக்கே வந்து அழகில்ல. நான் வந்து அந்த சைடு மட்டும்தான் போட்ஸ் இருக்குன்னு நினச்சேன். இந்த சைடும் நிறைய போட்ஸ் வச்சுருக்காங்க. வாவ், ஆசம் கிளைமேட். நம்ம தென்மேற்கு பருவமழை சீசனில் கேரளாவில் மழை வந்து நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. தூறல் போட்டுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. மக்களே, போட்டிங்க்கு டிக்கெட் புக் பண்ணுற ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கோங்க. ஸோ நாம் பெரியார் டைகர் ரிசர்வ் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இங்கே போட்டிங் கவுண்டர் வந்து போட்டிங்க்கு புக் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணுறதுனா 2555 2000 பாருங்க, 255 per head, above 5 years. ஆன்லைன் டிக்கெட்ஸ்க்கு நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கணும். மக்களே, நீங்கள் போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பக்மார்க்ஸ் ஷோரூம் இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சுவனீர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பைசஸ்ஸு, காஃபி பவுடர், டீ பவுடர் எல்லாம் வச்சுருக்காங்க. ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, டிஷர்ட்ஸ் இருக்குது, கீ செயின்ஸு, இந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டுவாங்கள்ல அந்த ஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் கேரளா வந்தால் மோஸ்ட்லி சுவனீர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த யானை தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. யானை, இந்த ஓணம் போட்டு, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மக்கள். மக்கள், இது ட்ரெக்கிங்கெல்லாம் போகும்போது நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸுங்க. ஸோ நீங்கள் நேச்சர் ஆர்வலராக இருந்தீங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரெக்கிங் எல்லாம் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக தாங்க இருக்குது. ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து 1070,
லைக் சில்ட்ரனுக்கு 850 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது, பெரியவங்களுக்கு 1000 ரேஞ்சில் இருக்குது. டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 490 340 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 270 கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலாக. மக்களே நம்ம சுவனீர் ஷாப்ஸும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. மழை ஓரளவுக்கு நின்ன மாதிரி இருக்குது, நம்ம போய் கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு வரலாம் வாங்க. வியூ செம்ம சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மேகமூட்டை மாதிரி ஆயிடுச்சுங்க, மழை பெஞ்சங்காட்டி அப்படியே ஃபாகியாக இருக்குது எல்லா ஏரியாவுமே. மதுரையிலேருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. மக்களே, பெரியார் டைகர் ரிசர்வில் அழகாக இங்கே லேக் ஓரத்தில் ஒரு மட் ஹவுஸ் கட்டிட்டா இருக்காங்க பாருங்களா. காட்டேஜ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே ஒர்க் பண்ணுற மக்களோட பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போல். இதெல்லாம் யானைகள் நடமாடுற பகுதிங்க. நமக்கு லக் இருந்தால் எலிஃபென்ட்ஸ் பார்க்கலாம். பட் இன்றைக்கி மழை பெய்யுது, எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒதுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 மக்கள் போலாம் போல் இருக்குங்க இந்த ஃபெரியில். பெரிய ஃபெரியாக இருக்குது. கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே ஒரு ஃப்ளோரு. பெரிய போட்ஸ் 2, அது ஒரு 100 பீப்புள் போகலாம். கீழே ஒரு 50, மேலே ஒரு 15 நினைக்கிறேன். அது போக அங்கே 2-3 போட் இருக்குது. போட்டிங் தான் நம்ம தேக்கடியில் ஹைலைட்டு. நீங்கள் பெஸ்ட்டு சீசன்லலாம் வருதுன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்த ஸ்லாட்டுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்துட்டிங்கன்னா போதும். நல்லா பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். நல்லா புக் பண்ணிட்டோமேனு லேட்டாக வந்துடாதீங்க. ஏன்னா அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து பஸ் பிடிச்சி நாம் உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இங்கே வரணும். அதனால உங்கள் ஸ்லாட்டுக்கு நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி வராட்டி போட் உங்களை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு கொடுத்த ஸ்லாட்டுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்துடுங்க. மக்களே, இதுதான் நம்ம அங்கேருந்து பார்த்த ஹட்டுங்க. வெறும் பேம்பூஸு இது வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக குரங்கு குட்டி ஆடிட்டுருக்கு. அங்கே ஏதோ மூங்கிலே கட்டியிருக்காங்க படகு மாதிரி. மக்களே, நீங்கள் போட்டிங் எல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஜங்கிள் பைட்ஸ் கெஃபேன்னு இருக்குது. இன்னைக்கு போட்டிங் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் பண்ணல போல். அடுத்த பஸ் வந்துருச்சு பாருங்க. வாங்க மக்களே, கிளம்புவோம். ஸோ இந்த மாதிரி பஸ் வந்துட்டே இருக்குங்க. எவ்ரி 1/2 hour ஒரு பஸ் வந்துட்டு இருக்கோம். வந்தோமா, சுற்றி பார்த்தோமா, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கலாம். கடைசியாக பஸ் ஏற முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் வரணும். இது வரைக்கும் வந்துட்டு தான் வந்து நீங்கள் போட் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் 1/2 hour முன்னாடி வரணும். மக்களே, நம்ம மறுபடியும் பஸ் போட் பண்ணியாச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1/2 hour போட்டிங் போகாட்டி 1/2 hourல பார்த்து முடிச்சிடலாம். போட்டிங் போகிறதா இருந்தால் அடிஷ்னல் ஒரு 1 hour தேவைப்படுது. நீங்கள் 1.5 hours. ஏன்னா ஃபுல்லாக போயிட்டு கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour இருக்கும் போட்டிங்க. ஸோ வந்தால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்புறதுக்கு ஒரு 1.5 2 hours டைம் வச்சுக்கோங்க.
மக்களே நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம சஃபாரி பஸ்ல ஆல்மோஸ்ட் டைகர் ரிசர்வ்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. இந்த பக்கம் தெரியுது பாருங்க, நம்ம இது வரைக்குமே வந்து அந்த முல்லை பெரியார் லேக் தெரியுது. லேக்னு சொல்றாங்க, அது ஆக்சுவலா பார்த்தா பெரிய டேம்ங்க. சோ இங்க இவ்வளோ டாப்பான பெரியார் மலைகள் மேல இந்த முல்லை பெரியார் டேம் கட்டி நீர்த்தேக்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம பென்னி குயிக் அவர்கள் தான் பிரிட்டிஷ் ஆபீசர். சோ நம்ம கீழே இருக்கிற வைகை டேம்க்கு தண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்து மெயினா இந்த முல்லை பெரியார் டேம் கட்டினாங்க. முல்லை பெரியார் டேம் கட்டினங்காட்டி இங்க பாருங்க, தேக்கடியில சும்மா செம்ம சூப்பரான ஒரு எக்கோ டூரிசம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இங்கெல்லாம் நிறைய வைல்ட் லைஃப் இருக்குங்க. இங்க இப்ப வந்து மழை வந்து விடாம பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியல. நிறைய மான்கள் எல்லாம் இருந்துச்சு. பட் நாம எந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்ணும் போதுமே மான்களை டிஃபால்ட்டா பார்ப்போம்ல. மசனகுடி போகும்போது அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அதுல மான்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதோ ஃபாரஸ்ட் எல்லாம் போயிருந்தோங்க. எல்லா ஃபாரஸ்ட் ரூட்லயுமே வந்து மான்கள் வந்து நம்ம டிஃபால்ட்டா பார்ப்போம். சோ அதனால அவ்வளவா கவர் பண்ணல நான் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம். குரங்கு குட்டிக அங்கங்க ஆடிட்டு இருக்கு. யானைகள் எல்லாம் இருக்கும் தான் சொன்னாங்க. ஏன்னா இங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக நிறைய வரும். லேக் மாதிரி தானே ஃபுல்லா இருக்கு மலை மேல, அதனால தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வரும்னு சொன்னாங்க. பட் இப்ப நமக்கு வந்து மழை ஃபுல்லா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அமர நின்று வைல்ட் லைஃப் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை. டைம் இல்லைங்கிறத விட இறங்கி பார்க்க முடியாது, விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்களா, அங்க ஆன் பண்ண வைப்பர் இன்னும் வந்து நிறுத்தவே இல்லை, அந்த அளவுக்கு மழை பெய்யுதுங்க. நாம மேல வந்ததுல இருந்தே, குமிழி ரீச் ஆனதுல இருந்தே வந்து விடாம மழைங்க. இல்லாட்டி போட்டிங் கூட விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் எல்லோ அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அலர்ட் கொடுத்துட்டா, எல்லோ அலர்ட் அண்ட் ரெட் அலர்ட்னாவே இவங்க ஆரஞ்சு அலர்ட்னாவே வந்து போட்டிங் சில சமயம் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். எல்லோ ரெட்னா கேட்கவா வேணும், அதனால வந்து போட்டிங் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சூப்பரா போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா ஒரு ஐலாண்ட் இருக்கும், அது வரைக்கும் போய் சுத்திட்டு வருவாங்களாம். அது அந்த ஐலாண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து முல்லை பெரியார் அந்த டேமோட ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க போட்டிங். இப்ப அது வரைக்கும் போறது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ஐலாண்ட் குள்ள இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ள லேக், அந்த லேக்குள்ள ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. அங்க கூட ஒரு கேடிடிசி ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப பிரீமியம், கொஞ்சம் காஸ்ட்லி கூட. நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ் .org வெப்சைட் குள்ள போனாவே வந்து நம்ம போட்டிங்கெல்லாம் ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். நீங்க நான் சொன்னேன்ல, ஆன்லைன்ல எல்லாம் புக் பண்ணா நீங்க எந்த ஸ்லாட் கொடுத்தாங்களோ அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருங்க. ஏன்னா அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்து நாம இந்த பஸ் பிடிச்சு போகணும். எப்படி ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. சோ பட் ஆனா நீங்க டிக்கெட் கவுண்டர்ல வந்து வெயிட் பண்ணி பஸ் எல்லாம் ஃபுல் ஆகி நீங்க போறதுக்கு எப்படியும் மினிமம் ½ அன் அவர் வச்சுக்கோங்க. ஸோ 7:30 ஸ்லாட்னா நீங்க 7 மணிக்கெல்லாம் வந்து அந்த டிக்கெட் கவுண்டர்ல இப்ப போய் பஸ் நிக்கும்ல, அந்த சஃபாரி கவுண்டர்ல நின்னுக்கிறது பெஸ்ட். சோ தட் உங்களுக்கு கடைசி நிமிஷத்துல ஹரிபரி இல்லாம அமர அப்படியே ரசிச்சுட்டே நாம போயிட்டு வந்து என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கிற இடமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தாங்க இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பக்கத்திலேயே வந்து பேம்பு க்ரூன்னு கேடிடிசியோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதெல்லாம் நீங்க சுத்தி பார்த்துட்டே வரலாம். அதுக்குள்ளயும் ஸ்டே பண்ணலாம். அதுக்கும் நீங்க பெரியார் டைகர் ரிசர்வ் .org வெப்சைட் குள்ள போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க. கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட டூரிசம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ 100% வந்து கேரண்டிடா நீங்க புக் பண்ணிட்டு இங்க வந்து சூப்பரா ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மக்களே நம்ம வந்தாச்சுங்க, பார்க்கிங் ஏரியா வந்தாச்சு, வாங்க இறக்கிறதுக்கு ரெடி ஆகும். மக்களே நம்ம பஸ் சஃபாரி போயிட்டு வந்தாச்சுங்க. நம்ம பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ள தேக்கடி லேக் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம பெரியார் டேம், லேக் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ரிசர்வாயர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். முல்லை பெரியாரோட அழகான பியூட்டியை பார்த்து ரசிச்சுட்டு வந்தாச்சு. சரியான மழை பெய்யறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு போட்டிங் மட்டும் அவைலபிளா இல்லை, இல்லாட்டி ஃபுல் பேக்கேஜாக அமைஞ்சிருக்கும். பட் பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து நம்ம போட்டிங் போய்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேக்கடியில் இருக்கிற ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸு, அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம், டூரிஸ்ட்கான மற்ற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுறேன். அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேக்கடி வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸு, ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பெரியார் டைகர் ரிசர்வ் தேக்கடி மக்களை. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.